மஞ்சு பாய் மஞ்சு பாய் பாய்ஸ் மாதிரி மஞ்சு பாய் கேர்ள்ஸ். ஏய் மஞ்சு மார்னிங் ஷோ வந்தால் யாரும் இருக்க மாட்டேன்னா இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு. நாம வரோம் ஊரே தெரியும். நீங்களே போகும்போது நான் வர மாட்டேன். அதான் நாங்களே வரும்போது இவங்களாம் வரமாட்டாங்களான்னு எவ்வளோ கூட்டம். இது பாதி தான் தெரியுது. ஸ்க்ரீனே தெரியலையா? அப்படி என்ன உங்களுக்கு? எனக்கு பழைய அப்போ பார்த்த 90s அப்போல்லாம் தேட்டரில் போய் பார்த்தீங்க? பக்கத்தில் 2 தேட்டரு. ஓ இது 3 தேட்டரு. ஆஸ்கார் கைலாஸ் பிரகாசில் பார்த்து பழைய நினைவுகளெல்லாம் திரும்ப வருது. எப்படி பழசில் வாங்கின அடி அப்படி அதனால ஞாபகம் வரும். ஒரு படத்துக்கு போகணுன்னா என்ன அடி வாங்குவோம்? ஏன் தேவி பிள்ளைங்களெல்லாம் எங்கே விட்டுட்டு வந்தீங்க? பிள்ளைங்களா ஸ்கூல் போயிடுச்சு, ஒன்று தூங்க போயிடுச்சு. ஏமாத்திட்டு இல்லை தெரியும். நானும் போய் தான் சொன்னேன். நீங்க மட்டும் ஜாலியா போறீங்க. இந்த மாதிரி வந்ததே இல்ல. ஆனா இங்க மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான் வந்திருக்காங்க போல இருக்கு. இவ்வளவு கிரௌடா இருக்குது. மூச்சு வாங்குதா? டைமண்ட் ரோ அதனால இன்னும் மேலே வந்துடணும். அவங்க தான் ஸ்க்ரீன் 2ல போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? ஆமாம் எஸ் 2லுமே போடுது. காலையில் ஷோக்கே எவ்வளோ கூட்டம் பாரு. அவங்க கொடுக்குறதானே வாங்க முடியும். இது ஃபுல்லானா தான். Where are you going? மஞ்சுமா வாய்ஸ் பக்கம் மஞ்சுமா கேர்ள்ஸ் போறோம். அங்க விளம்பரம் ஓடுது. இங்கே நிறுத்திப்போம். ஹலோ வெல்கம். அப்படியே ஒரேயே உட்காந்துட்டு இருந்தோம். ஆமா பயமா இருந்துச்சு. எல்லா சீட்டும் உங்களுக்கு தான். எந்த சீட்ல வேணா போய் உட்காந்துக்கலாம். பால்கனில உட்கார வச்சுட்டீங்களா? அங்க போய் எடுக்கிறேன். சொல்லுங்க. அப்படியே ஜூம் பண்ணி லாங் ஷாட்ல இருந்து க்ளோஸ் அப்ல வரேன். இந்த இடம் பூரா நமக்கு தான். ஆமா அதனால நாமே இருக்கலாம். கொடுத்து 150 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒன்று வரல. இல்லை எவ்வளோ ரிலாக்ஸா. இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை இல்லை? ஆமாம் நாம 3 பேர் வந்தது. எங்கன்னு நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. சவுண்டு செமையாக இருக்குது. டம்மு டிம்மு பிள்ளைங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்துருக்கோம். அப்பப்போ இந்த புள்ள பூச்சியெல்லாம் விட்டுட்டு வரணும். அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். நானே 1.5 வருஷத்துக்கு கழிச்சு வெளியில் வரேன். தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றும் ஆகாது. ஒரு லேசு பாப்கார்ன் வாங்கி கொடுத்து சமாளிச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு தடவை தான் வந்தது. ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. பார்த்தியா பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்தது தான் நல்லாயிருக்கும். அது கிடைக்குது. ஆமாம் இனிமேல் அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி போகணும். மஞ்சுமா பாய்ஸ் அவங்களாம் வந்துட்டு எங்கள் கொடைக்கானலே போகிறாங்க. அப்படி போகும்போது அப்போ நாமளும் கொடைக்கானல் போகிறோம். நான் கொடைக்கானலுக்கு வரல. ஊட்டியா? நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி போனது. இப்போ நினச்ச பயமாக இருக்குது. இப்போ போனால் நமக்கு எங்கேயாவது கால் வச்சா விழுந்துருமோன்னு பயமாக இருக்கும். ஆமாம் அந்த நினப்பு இருக்கும். இப்போ சூப்பராக இருந்தது. இடைவேளை விட்டாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆமாம் சவுண்டு டம்மு டிம்முன்னு அடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு குணா குகையே பரவாயில்ல. அந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நான் கொடைக்கானலே போக. நான் கொடைக்கானலுக்கு நானும் போக மாட்டேன். இப்போ குணா குகை விட வெயிலில் போகிறது தான் பெரிய வேலையா இருக்கு. வெயில் காலையில் ஷோக்கு வந்து அது அப்படிதான் ஆகும். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. வயிறெல்லாம் கலக்கிடுச்சு. கொடைக்கானல் போகலாமா? இப்போதான் சினிமாவுக்கு வந்திருக்கிறோம். கொடைக்கானல் குணா படத்துக்கு வந்திருக்கேன். நான் இப்போ கொடைக்கானல் போக மாட்டேன். மலை மேலேயே ஏற மாட்டேன். இல்லை நான் படிக்கட்டு மேலேயே ஏற மாட்டேன். வீட்டு படிக்கட்டில் கூட ஏற மாட்டேன். இனிமேல் காலையாக வச்சா தடுக்குதாங்கிற மாதிரியா இருக்கும். பயமாக இருந்தது. த்ரில்லிங்காக இருந்ததுப்பா. வயிறெல்லாம் கலக்கிடுச்சு. சரி போகலாமா? நம்ம ட்ரிப் போகலாம். கொடைக்கானல் ட்ரிப் போகலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ வெயிலில் போகிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. எதையா சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி போயிடலாம். ஆமாம் சூப்பர். எப்படியே நாங்கள் மஞ்சுமா பாய்ஸ் மாதிரி மஞ்சு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து. ஆனால் இன்னைக்கு நிறைய கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. எல்லாம் காலேஜ் கேர்ள்ஸு பசங்க. நீங்கள் மட்டும்தான் போவீங்களா? நாங்களும் வருவோம் அப்படின்ட்டு. சரி போகிறோம். கொடைக்கானல் போகிறோம். பாய் பாய் பாய்.